வணக்கம் மக்களே, வெல்கம் டு டெஸ்ட் அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஈஸ்ரம் கார்டு தேசிய அமைப்பு சாரா நல வாரிய திட்டத்தில் உள்ள ஐடென்டி கார்டு எப்படி வாங்குறது அப்படிங்கிற முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமாக இந்த வீடியோ ப்ரெக்னன்ட் லேடிஸ் கர்ப்பிணிகளுக்கு இந்த அட்டை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த கார்டு எப்படி எடுக்கலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், இதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கர்ப்பிணிகள் தவிர வேறு யாரும் இந்த கார்டு வாங்க முடியாதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஒர்க் பண்ணுற கூலி தொழிலாளியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் வர்ற எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கும் இந்த கார்டு கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் முன்னாடியே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு வேணும். ஆதார் கார்டில் கொடுத்துருக்குற ஃபோன் நம்பர் கண்டிப்பாக வேணும். நீங்கள் ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணலைன்னா ஆதார் கார்டில் லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏற்கனவே லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கிறீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி போட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மொபைல் கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ நீங்கள் எந்த பேங்காக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் பேங்கை தவிர கவர்மெண்ட் பேங்க்கில் கனரா பேங்க்கு, யூனியன் பேங்க்கு, இந்த மாதிரி என்னென்ன பேங்க், ஸ்டேட் பேங்க்கு, உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன பேங்க் பக்கத்தில் இருக்குதோ அதில் ஒரு அக்கௌண்ட் நீங்கள் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். அதோடய பாஸ்புக்கை நீங்கள் கையில் வச்சுட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த பாஸ்புக்கில் இருக்கிற நேமும் உங்களோட ஆதாரில் இருக்கிற நேமும் ஸ்பெல்லிங் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கும் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 16 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும் உள்ளவங்க நீங்கள் யாருனாலும் இதுக்கு இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா, அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்டுக்குள்ளே ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் மொபைல் நம்பர் கேட்டிருக்கும். ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு டைப் பண்ணிவிட்டு கீழே வர கேப்சா டைப் பண்ணிவிட்டு சென்டு ஓடிபி கொடுங்க. மொபைலுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த 6 டிஜிட் ஓடிபியை அடுத்து வர்ற பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆகும். அதில் யார் பேரில் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். அதில் கொடுத்துருக்குற பாக்ஸில் நீங்கள் ஆதார் நம்பர் டைப் பண்ணுங்கள். உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கேப்சா டைப் பண்ணிவிட்டு ஓடிபி சென்ட் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் ஆதார் ஓடிபி ஒன்று வரும். 6 டிஜிட்டில் ஆதார் ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகும். அதில் ஆதாரில் இருக்கிற பேசிக் டீட்டெயில் தான் ஷோ ஆகும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் இருக்கிற டீட்டெயில் ஸ்டார்லாம் எதுக்கு போட்டிருக்கிறாங்களோ அதை நீங்கள் கம்பல்சரி ஃபில் பண்ணி ஆகணும். ஸ்டார் போடாது நீங்கள் ஃபில் பண்ணலாம், பண்ணிக்கலாம். பண்ணாமல் விடனாலும் பிளாங்காக விடனாலும் விட்டுக்கலாம். மதர் நேமு, ப்ளட் குரூப்பு, இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதில் அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நாமினி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கும். நீங்கள் மேரிடு உமனு ப்ரெக்னன்சிக்காக அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் டீட்டெயில் நாமினியில் கொடுத்துக்கோங்க. அவங்களோட பேர், அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் மேலா ஃபீமேலாக ஹஸ்பண்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அட்ரஸ்ஸு, உங்களோட அட்ரஸும் அவங்களோட அட்ரஸும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அவங்களோட அட்ரஸ்ஸு அதில் டைப் பண்ணிக்கோங்க மேனுவலாக. அப்புறம் அவங்களோட ஃபோன் நம்பர் அதில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜ் மூவ் ஆகும். அதில் அட்ரஸ்ஸு நீங்கள் அவங்களோட ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு எல்லாத்தையும் அந்த ஆதாரில் இருக்கிற மாதிரி என்ன இருந்துச்சோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டோர் நம்பர் எல்லாமே டைப் பண்ணிவிட்டு சேவ் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்கம், மந்த்லி நீங்கள் எவ்வளோ இன்கம் வாங்குறீங்க, உங்களோட ஃபேமிலி இன்கம் எவ்வளோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமம் 10,000 15,000க்குள்ளே நீங்கள் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இயர்லி 2 lakhsக்குள்ளே இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா கவர்மெண்ட் ஸ்கீமுக்குமே மேக்ஸிமம் 2 lakhs, இயர்லி 2 lakhs தான் கேட்குறாங்க. ஸோ அதை கால்குலேட் பண்ணி என்ன ஆப்ஷனோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஆக்குபேஷன், இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இந்த இடத்துல நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ஏதாவது ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஆக வேண்டியிருக்கும். ஏன்னா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீமில் உங்களுக்கு எலிஜிபிள் இருந்து இதன் மூலமாக தான் உங்களுக்கு இந்த பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எதாவது ஒர்க்கு தெரியும் அப்படின்னா அந்த என்ன ஒர்க்கு தெரியுமோ அதை டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ஒர்க்கு அந்த சர்ச் ஆப்ஷனில் வரும். இல்லைனா அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஹிண்ட் மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே அந்த ஒர்க் டீட்டெயில் எல்லாமே அதில் ஷோ ஆகும். அந்த ஆப்ஷன் இப்போ இவங்க டெய்லர்னால் டெய்லருங்கிற ஆப்ஷன் நம்ம டைப் பண்ணுறோம்.
அதில் ஷோ ஆகுது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷன் நம்ம டைப் பண்ணுறோம். உங்களுக்கு அந்த ஒர்க்கில் வந்து எத்தனை இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத அந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆதாரோட சீட் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. சீடிங் பண்ணியிருக்கோங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. கவர்மெண்ட் பேங்க்கில் நீங்கள் அதை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த அக்கௌண்ட் வந்து ஆதாரோட சீடாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அது எப்படி செக் பண்ணுறதுன்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை வச்சு உங்களோட ஆதார் வந்து பேங்க் அக்கௌண்ட்டோட சீடாக இருக்குங்கிறத லிங்காக இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் கேட்குற ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் அக்கௌண்ட் நம்பரு எல்லாமே கேர்ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணுறதை வச்சு தான் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அவங்க கவர்மெண்ட்லேருந்து போகிற ஃபண்ட் எல்லாமே அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு க்ரெடிட் ஆகும். ஸோ ஐஎஃப்எஸ்சி கோட் சர்ச் பண்ணி டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கனாலே அது எந்த பிரான்ச்சுங்கிறத அது எடுத்துக்கிடும். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துருங்க. அவ்வளோதான். நீங்கள் டைப் பண்ணிட்டு சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ப்ரிவியூ ஓப்பன் ஆகும். அந்த ப்ரிவியூவில் வந்து நீங்கள் டைப் பண்ண டீட்டெயில் எல்லாமே ஷோ ஆகும். அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே லாஸ்ட்டில் வந்து எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் எடிட் கொடுத்து உங்களுக்கு எதில் சேஞ்ச் பண்ணணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா டிக்ளரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ்லேயே இதுக்குண்டான கார்டு வந்து ஐடென்டி கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். அதில் டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏற்கனவே அப்ளை பண்ணிவிட்டேன், கார்டு வரல, சர்வர் இஷ்யூனால கார்டு டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா சொல்லுங்கள். நான் அதுக்குண்டான லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்களே ஓடிபி போட்டு கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கார்டை டவுன்லோட் பண்ணி பக்கத்தில் இருக்க இசேவை மையத்தில் நீங்கள் கொடுத்து பிவிசி கார்டவோ இல்லை லேமினேஷன் கார்டவோ போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஜெராக்ஸ் எடுத்து உங்களோட ஏரியா நர்ஸ்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க இதுக்குண்டான ஃபண்டு வர்றதுக்குண்டான ஆப்ஷனில் அவங்க அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃபேமிலியில் யார் யார் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.